ஸ்டோரிக்கு வரவேற்கிறோம். இங்குள்ள கதைகள் மினுமினுக்கும், கற்றல் ஒரு மாயம் போல இருக்கும். வாங்க நம் அறிவு பொக்கிஷ வேட்டையை ஆரம்பிப்போம். நார்த் விண்ட் அண்ட் த சன். ஒரு காலத்தில் வானத்தில் உயரம், வடகாற்றும் சூரியனும் யார் பழவான் என்று வாதாடிக் கொண்டிருந்தனர். நார்த் விண்ட்: நான் தான் மிக பலவான். நான் வீசினால் மரங்களில் இருந்த இலைகள் கிழிந்துவிடும், கடலும் கொந்தளிக்கும். சூரியன் அமைதியாக சிரித்தபடி சொன்னான், நண்பா, என்னுடைய வெப்பம்தான் அதிக பலமானது. என் ஒளி தாவரங்களை வளர்க்கிறது, மலர்களை மலரச் செய்கிறது. யார் உண்மையில் பலமானவர் என்பதை தீர்மானிக்க அவர்கள் ஒரு சோதனை நடத்த முடிவு செய்தனர். அந்த நேரத்தில் சாலையில் ஒரு பயணி கனமான மேலங்கி அணிந்து நடந்து சென்றார். அவனிடம் இருந்து மேலங்கியை கலற்றச் செய்வது யாரால் ஆகுமோ அவனே பலவான். சரி, அப்படிதான் செய்வோம் என்று சொன்னது சூரியன். வடகாற்று ஒரு பெரிய மூச்சை இழுத்து முழு சக்தியுடனும் வீசத் தொடங்கினான். காற்று வீசும் ஒளி உஷ். காற்று கோபமாக கர்ஜித்தது. பயணி நடுங்கி மேலங்கியை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். இன்னும் பலமாக வீசி பார்க்கிறேன். ஆனால் காற்று எவ்வளவு பலமாக வீசியாலும் பயணி மேலங்கியை இன்னும் வலுக்கட்டாயமாக கட்டிக்கொண்டான். இப்போது சூரியனின் வரிசை. மென்மையான சூரிய ஒளி. சூரியன் மெதுவாக ஒளி வீசத் தொடங்கினான். பொன்னிற வெப்பம் வயல்களையும் பச்சை மேய்ச்சல் நிலங்களையும் ஒளிரச் செய்தது. பயணி வெப்பத்தை உணர்ந்து சிரித்தான். மேலங்கியை தளர்த்தினான். இறுதியில் அதை கலற்றிவிட்டான். அப்படியென்றால் நீயே பலவான். பலம் என்பது எப்போதும் அழுத்தமும் கோபமும் அல்ல. சில நேரங்களில் மென்மையும் அன்பும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த நாளில் வடகாற்று ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். பிறரை கடுமையாக அல்ல, அன்பாக கையாள்வதே உண்மையான பலம். நன்றி.